ஹலோ பிரைஸ்லான். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்க, அதனுடைய கடைசி பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை குறித்து நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? அவர் எப்பேற்பட்டவராக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை படைத்தவர் என்று விசுவாசியுங்கள். ரெண்டாவது, நம்முடைய எல்லாவற்றுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்காது என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதே போல் எந்த காரியம் நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக பூமிக்கு வந்து, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காக பரலோகம் சென்று மீண்டும் எனக்காக வந்து என்னை சேர்த்துக்கொள்ளப் போகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதே போல் வரும்போது நான் அவருக்கு எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமாக இருப்பேன், அவருக்கு முன்பாக அவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் நீதிமானை நம்மை பிழைக்கச் செய்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த காரியத்திலேயும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும், இந்த வியாதியை மாற்ற அவரால் கூடும், இந்த வேதனையை மாற்ற அவரால் கூடும், இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் கூடும் என்று நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசம்தான் நம்மை பிழைக்க செய்யும். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். விசுவாசம்தான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்குமே ஒழிய வேறு அவிசுவாசிகளும் பாவிகளும் நரகத்திலே பங்கடைவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதாகவே நம்ம அவிசுவாசத்தை எடுத்து போடுவோம். விசுவாசத்தை தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலைகளும் நின்று நம்மை காப்பாற்றி வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தால் அவற்றிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தமாயும் நம்மை ஆசீர்வாதமாகவும் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படியாக ஆண்டவர் வைப்பார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்மை விழுந்தாலும் ஆண்டவர் எழுந்திருப்போம். எங்கே வைக்கப்பட்டோமோ அங்கே ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். எங்கள் அருமையான சிறுதான பரலோகத்தின் தந்தையை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் கூட ராஜாவை துதிக்கவும் சோதரிக்கவும் அப்படி நாமத்தை மயப்படுத்தும் கற்றுக் கொடுத்த மகாபரிய ஸ்லாகித்துக்கான நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை விசுவாசம் உடையவர்களாக, உண்மையில் விசுவாசம் வைக்கிறவர்களாக, உண்மையில் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, ஆண்டவரே உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் மாற்றுங்க. எந்த பிரார்த்தனை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எந்த மாதிரியெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த தேவைகளுக்கெல்லாம் நீரே பதில் தந்து அவர்களுக்கு எல்லாம் பூர்த்தி செய்வீராக. இதனால் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூட்டிருந்து பெரியாதி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார், நம்மோடு கூட அந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஆமென்.